பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் முன்னாள் ஜனாதிபதி. தனிமைப்படுத்தல் ஊடக சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள கம்பஹா மாவட்ட மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கும் நடவடிக்கைகளில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இறங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஊடக சட்டம் காரணமாக மிகவும் கஷ்டமான நிலைக்கு உள்ளாகியிருக்கும் குடும்பங்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி அத்தியாவசிய பொருட்களை வழங்கியுள்ளார். அரசாங்கம் வழங்கும் 5000 ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் பல குடும்பங்கள் இருந்து வரும் சூழ்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மேற்கொண்டு வரும் இந்த நடவடிக்கைக்கு மாவட்ட மக்களின் பாராட்டுகள் தெரிவித்திருக்கின்றன. மறு அறிவித்தல் வரை நுவரெலியாவுக்கு பயணிக்க வேண்டாம். முக்கிய அறிவித்தல். மறு அறிவித்தல் வரும் வரை நுவரெலியா மாவட்டத்துக்கு சுற்றுலா பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. வார இறுதி மற்றும் அடுத்து வரும் தினங்களில் நுவரெலியாவுக்கு சுற்றுலா பயணங்களை மேற்கொள்வதை தவிர்க்குமாறும் நுவரெலியா மாவட்ட அரசாங்க அதிபர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா வைரஸ் பரவல் நிலைமையில் நுவரெலியா கிரகரிக்குள பூங்கா, விக்டோரியா பூங்கா, சந்தன திண்ண உட்பட சுற்றுலா தலங்கள் மற்றும் நுவரெலியாவில் உள்ள சுற்றுலா விடுதிகள் மூடப்பட்டுள்ளதாகவும் அவர் அறிவித்துள்ளார். கொரோனா தொற்றுக்கு உள்ளான 67 பேர் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். இலங்கையில் கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களில் மேலும் 67 பேர் பூர்ணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி தொற்றுக்கு உள்ளானவர்களில் 4142 பேர் இதுவரை பூர்ணமாக குணமடைந்திருக்கின்றனர். மேலும் 19 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது நாட்டில் பரவலாக கொரோனா தொற்று தீவிரமடைந்து வரும் நிலையில் பல பிரதேசங்களில் தனிமைப்படுத்தல் ஊடக சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. அதன் காரணமாக நாட்டில் கொரோனா வைத்தியசாலைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சடுதியாக அதிகரிக்கும் கொரோனா தொற்று. கொத்தணியிலிருந்து தப்பிய 2 மாவட்டங்கள். மினுவாங்கொட மற்றும் வேலியகொட கொரோனா கொத்தணியிலிருந்து பதிவான கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை 5000 கடந்திருப்பதாக கோவிட்-19 தடுப்புக்கான தேசிய செயற்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. இதுவரை 23 மாவட்டங்களிலிருந்து 5097 நோயாளிகள் 634 தனிமைப்படுத்தல் மையங்களிலிருந்து அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. கம்பஹா மற்றும் கொழும்பு மாவட்டங்களில் அதிக எண்ணிக்கையிலான நோயாளிகள் பதிவாகி இருக்கின்றன. கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களிலிருந்து எவ்வித தொற்றுகளும் பதிவாகவில்லை என கோவிட்-19 தடுப்புக்கான தேசிய செயற்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. தனியார் நிறுவன பணியாளர்கள் 7 பேருக்கு கொரோனா தொற்று. கொல்லிப்பிட்டி மற்றும் கொம்பனி வீதியில் அமைந்துள்ள தனியார் நிறுவன பணியாளர்கள் 7 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி கொல்லிப்பிட்டியில் அமைந்துள்ள நிறுவனம் ஒன்றில் 5 பணியாளர்களுக்கும், கொம்பனி வீதியில் அமைந்துள்ள நிறுவனம் ஒன்றில் 2 பணியாளர்களுக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் அங்கு பணியாற்றிய ஏனைய பணியாளர்களுக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு இலக்கானோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. மட்டக்களப்பு மாவட்டத்தில் புதிதாக களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பட்டபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் மற்றும் வாழைச்சேனை பிரதேசத்தைச் சேர்ந்த 2 உட்பட 3 பேர் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி இருப்பதாக PCR பரிசோதனையில் இன்று கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக கிழக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் ஏ லதாகரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் கொழும்புக்கு சென்று திரும்பியதாக பொது சுகாதார அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவல் ஒன்றுக்கமைய அந்த நபரை அடையாளம் கண்டு தனிமைப்படுத்தி அவருக்கு மேற்கொண்ட PCR பரிசோதனையில் கொரோனா தொற்று கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து மாவட்டத்தில் கொரோனா தொற்றாளிகளின் எண்ணிக்கை 31ஆக அதிகரித்துள்ளது. அதையடுத்து குறித்த தொற்றுக்குள்ளானவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவருடன் தொடர்புபட்டவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதேவேளை கிழக்கு மாகாணத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 56ஆக அதிகரித்துள்ளது. எனவே பொதுமக்கள் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியேறாமல் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி கவனமாக செயற்படுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்நிலையில் களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் சுகாதார நடைமுறைகளை அவசியம் கைக்கொள்ளுமாறும் களுவாஞ்சிக்குடி போலீசாரும் சுகாதார பிரிவினரும் பிரதேச சபையினரும் ஒலிபெருக்கி மூலம் அறிவித்து வருகின்றனர். கொரோனா மரணங்களுக்கு சூழல் மாசும் காரணம். புதிய ஆய்வில் வெளிவந்துள்ள விடயம். உலகம் முழுவதும் ஏற்பட்டுள்ள கொரோனா மரணங்கள் சூழல் மாசடைந்திருப்பதும் காரணமாக அமைந்திருப்பதாக ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளது. ஜெர்மனி மற்றும் சைப்ரஸ் விஞ்ஞானிகள் இணைந்து மேற்கொண்ட ஆய்வின் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகம் முழுவதும் ஏற்பட்டுள்ள கொரோனா மரணங்களில் 15% மரணங்கள் சூழல் மாசடைவால் ஏற்பட்டது என்ற முடிவுக்கு வர முடியும் என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றனர். கிழக்காசிய நாடுகளில் ஏற்பட்டுள்ள கொரோனா மரணங்களில் 27% மரணங்கள் சூழல் மாசடைவால் ஏற்பட்டுள்ளதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது.
சூழல் மாசடைந்துள்ளமை காரணமாக அனைத்து நபர்கள் எதிர்பார்த்துள்ள ஆயுள் காலத்தில் 2 ஆண்டுகள் குறைவதாக இதற்கு முன்னர் விஞ்ஞானிகள் மேற்கொண்ட ஆய்வில் கண்டறியப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளவர்களை கண்காணிக்க களமிறங்கும் 3 குழுக்கள். வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள கொரோனா தொற்றாளர்களை கண்காணிப்பதற்காக தினமும் 3 கட்டங்களாக 3 குழுக்களை கடமையில் ஈடுபடுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அதிகாலை முதல் முற்பகல் 11 மணி வரை வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளவர்கள் சரியான முறையில் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றுகின்றார்களா என்பதை பொது சுகாதார பரிசோதகர்கள் உட்பட சுகாதாரத்துறையினர் கண்காணிப்பார்கள். முற்பகல் 11 மணி முதல் மாலை 4 மணி வரை போலீசார் இந்த கண்காணிப்பை மேற்கொள்வார்கள். இதையடுத்து மாலை 4 மணி முதல் அதிகாலை வரை முப்படையினர் இந்த கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளவர்கள் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி செயல்பட்டால் அவர்களை உடனடியாக தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க மாவட்ட வைத்திய அதிகாரிக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மட்டக்குளி சமீட் வீடமைப்பு தொகுதியில் கொரோனா பரவல் ஆபத்து ஏற்பட்ட பின்னர் அந்த வீடமைப்பு தொகுதி மாத்திரமல்லாது புலுமண்டல், கொட்டாஞ்சேனை கிழக்கு மற்றும் மேற்கு, லுணுபொத்துன பிரதேசம் ஆகிய பகுதிகளில் விசேட போலீஸ் குழுக்கள் மற்றும் இராணுவத்தினர் கடமையில் ஈடுபடுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த செவ்வாய்க்கிழமை கொரோனாவால் இறந்தவர்கள் நாட்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள். கடந்த செவ்வாய்க்கிழமை கொரோனா பாதிப்பால் இருந்த 3 பேரும் நாட்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்ததாக இலங்கையின் தலைமை தொற்று நோய்கள் நிபுணர் வைத்தியர் கலாநிதி சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். நீண்ட கால நோய்களால் பாதிக்கப்பட்ட வயது கூடியவர்களுக்கு கொரோனா தொற்றினால் அதிக ஆபத்து இருப்பதாக அவர் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். எனவே வயது கூடியவர்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருப்பதுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது முக்கியம் என்றும் சுதத் சமரவீர ஆலோசனை தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் மக்கள் அடிப்படை சுகாதார வழிகாட்டுதல்களை மேற்கொண்டால் கொரோனா தொற்றிலிருந்து விடுபட முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல பேலியகொட மீன் சந்தையில் கொரோனா தொற்று ஏற்பட்டமையினால் மக்கள் மீன் சாப்பிடுவதற்கு அஞ்ச தேவையில்லை என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இருப்பினும் கொள்வனவின் பின்னர் அல்லது உணவை தயாரிப்பதற்கு அல்லது உட்கொள்வதற்கு முன்னர் குறைந்தது 20 வினாடிகளுக்கு சவர்க்காரத்தினால் கைகளை எப்போதும் கழுவுவது முக்கியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹட்டனில் 10 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி. ஹட்டனில் மேலும் 10 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இன்று காலை வெளியான PCR பரிசோதனைகள் முடிவுகளின் அடிப்படையிலேயே இவர்களுக்கு வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து இவர்களை சிகிச்சை முகாம்களுக்கு சுகாதார பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. பேலியகொட மீன் சந்தைக்கு சென்று வந்த ஹட்டன் நகரத்தில் உள்ள மீன் வியாபாரி ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்றுள்ளமை நேற்று முன்தினம் உறுதிப்படுத்தப்பட்டது. இதையடுத்து அவருடன் தொடர்பில் இருந்தவர்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டனர். நெருங்கிய தொடர்பை பேணியவர்களுக்கும் PCR பரிசோதனை நடத்தப்பட்டிருந்தது. அந்த முடிவுகள் இன்று காலை வெளியாக இருந்தன. இதன்படி குறித்த மீன் வியாபாரியின் குடும்ப உறுப்பினர்கள் 5 அவரின் சாரதிக்கும் சாரதி தொடர்பை பேணிய ஒருவருக்கும் மீன் கடைக்கு அருகிலுள்ள கோழிக்கடையில் பணியாற்றிய 2 அவருடன் தொடர்பை பேணிய ஒருவருக்கும் இவ்வாறு வைரஸ் பரவியிருக்கின்றது. அதேவேளை அக்கரப்பத்தானை ஆக்ரோ பகுதியில் உள்ள ஒருவருக்கும் கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவர் பேலியகொட மீன் சந்தையில் தொழில் புரிந்து வீடு திரும்பியுள்ள அவரிடம் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட போதே வைரஸ் தொற்று உறுதியாக இருக்கின்றது. கொரோனா வைரஸ் தொற்று நோய் ஓரளவுக்கு பரவி வருவது உண்மை என்கின்றார் தினேஷ் குணவர்த்தன. நாடாளுமன்றத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக கலந்துரையாட இன்று மதியம் கட்சித் தலைவர்களின் கூட்டத்தை கூட்டியிருப்பதாக அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் நாடாளுமன்றம் கூடி செயற்படும் விதம் தொடர்பாக கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் கலந்துரையாடப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் கொரோனா வைரஸ் தொற்றுநோய் ஓரளவுக்கு பரவி வருவது உண்மைதான். இதனால் நாடாளுமன்ற கூட்டங்களை ஒத்திவைக்கும் அவசியமில்லை என தினேஷ் குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். கட்சித் தலைவர்களின் கூட்டம் நாடாளுமன்றத்தில் நடைபெறவுள்ளது. நாடாளுமன்றத்தில் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து நாடாளுமன்றம் 2 நாட்கள் மூடப்பட்டு கிருமிநாசினி தெளிக்கப்பட்டு முற்றாக சுத்தப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா பரவல் நிலை பிரதமரிடம் மக்கள் விடுத்துள்ள கோரிக்கை. சுகாதார வழிமுறைகளை மக்கள் சரியான முறையில் பின்பற்ற வேண்டியது மிகவும் அவசியமானது என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளார். நாடு தொடர்பிலான கரிசனையுடன் ஒட்டுமொத்த மக்களும் கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பிரதமர் மேலும் கூறுகையில் கொரோனாவை ஒழிக்கும் நடவடிக்கைகளுக்கு மக்களின் ஒத்துழைப்பு இன்றி எதையும் செய்ய முடியாது. இந்த தருணத்தில் கட்சியின மத பேதங்களை கலைந்து கொரோனா ஒழிப்புக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும்.
மக்கள் சுகாதார வழிமுறைகளை கிரமமாக பின்பற்றினால் அந்த நோய் தொற்றுக்கு எதிராக வெற்றிகரமாக போராட முடியும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அத்துடன் கொரோனா ஒழிப்பு நடவடிக்கைகளுக்காக படையினர், போலீசார், சுகாதாரத்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாகவும் மக்கள் அவர்களின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி செயற்பட வேண்டும் எனவும் அவர் மக்களிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளார். அக்கரப்பத்தனையில் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி, 5 குடும்பங்கள் தனிமைப்படுத்தலில். அக்கரப்பத்தனை ஆக்ரோ பகுதியில் உள்ள ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து 5 குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் குறித்த நபர் தொடர்பை பேணியவர்கள் விவரம் திரட்டப்பட்டு வருகின்றன. வேலியகுட மீன் சந்தையில் தொழில் புரியும் இவர் அண்மையில் வீடு திரும்பியுள்ளதுடன் சில இடங்களுக்கும் சென்று வந்துள்ளார். வேலியகுட கொரோனா கொத்தனி பரவலை அடுத்து இவரிடம் PCR பரிசோதனைக்கான மாதிரிகள் பெறுவதற்கான நடவடிக்கையை சுகாதார பரிசோதனைகள் மேற்கொண்டிருந்தனர். இந்நிலையில் குறித்த நபரின் PCR பரிசோதனையின் முடிவு இன்றைய தினம் வெளியாக இருந்த நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதியாக இருந்தது. இதன் பின்னர் அக்கரப்பத்தனை நகரம் தற்காலிகமாக மூடப்பட்டு தொற்று நீக்கி தெளிக்கப்பட்டு தொற்று நீக்கம் செய்யப்பட உள்ளது. அதேபோல லிந்துலை பகுதியிலும் பலரிடம் PCR பரிசோதனைக்கான மாதிரிகள் என்று பெறப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் கொழும்பு உள்ளிட்ட வெளியிடங்களிலிருந்து வருபவர்கள் சம்பந்தப்பட்ட தரப்பிடம் தகவல்களை வழங்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சுகாதார நடைமுறைகளை முழுமையாக பின்பற்றுமாறும் மக்களிடம் அதிகாரிகள் கோரிக்கை முன்வைத்திருக்கின்றனர். கல்முனையில் பேலியகுட மீன் சந்தைக்கு சென்று வந்த 12 பேருக்கு கொரோனா தொற்று, வைத்தியர் சுகுணன். பேலியகுட மீன் சந்தைக்கு சென்று வந்தவர்களில் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனைக்கு உட்பட்ட பிரதேசத்தில் 12 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஜீசு குணன் தெரிவித்துள்ளார். அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், பேலியகுட மீன் சந்தைக்கு சென்று வந்தவர்களில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டவர்களுக்கு இவ்வாறு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எமது கல்முனை பிராந்தியத்தை பொறுத்தவரை நகர முடக்கத்தை ஏற்படுத்தவோ அல்லது ஊரடங்கு அமல்படுத்தவோ அவசியம் இதுவரை எழவில்லை. ஏனெனில் நூற்றுக்கணக்கான பொதுமக்களிடம் PCR பரிசோதனைகளை மேற்கொண்டுள்ளோம். அதில் எந்தவொரு பரிசோதனை முடிவுகளும் பாசிட்டிவாக வரவில்லை. சாய்ந்தமருது பிரதேசத்தில் அடையாளம் காணப்பட்ட நபர் தனிமைப்படுத்தப்பட்ட காலத்தில் பல இடங்களுக்கு சென்று வந்துள்ளார். இது எதிர்காலத்தில் பாரிய தாக்கத்தினை கண்முன்னே கொண்டு வருகின்றது. அதனை பொதுமக்கள் உணர்ந்து பாதுகாப்பு தரப்பினர், சுகாதாரத்துறையினர் அரசாங்கம் எடுக்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி செயற்பட வேண்டாம். இது இங்கு தவறுவதாகவே உணர்கின்றேன். சுகாதார வழிமுறைகளை பின்பற்ற தவறும் பட்சத்தில் சமூகம் பாரிய விலை கொடுக்க நேரிடும் என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்கின்றேன். கொரோனா நோய் தாக்கம் அதிகரித்துள்ள மாவட்டத்திலிருந்து வருகின்றவர்களும் எமது மாவட்டத்திலிருந்து நோய் தாக்கம் அதிகரித்துள்ள மாவட்டத்துக்கு செல்பவர்களும் கூடிய அளவு போக்குவரத்தினை குறைத்து கொள்ள வேண்டும். வெளி மாவட்டங்களுக்கு சென்று வந்தால் உடனடியாக 077 72 58 376 எனும் விளக்கத்துக்கு தொடர்பு கொண்டு அல்லது குறுஞ்செய்தி மூலமாகவோ வாட்ஸ்அப் ஊடாகவோ எமது பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் இயங்கும் கொரோனா பரிசோதனை மையத்துக்கு தகவல்களை வழங்குவதன் மூலமாக எமது பிரதேசத்தை பாதுகாக்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதிவேக நெடுஞ்சாலைகளில் இன்று முதல் பேருந்து போக்குவரத்து இடம்பெறாது என அறிவிப்பு. அதிவேக நெடுஞ்சாலைகளில் இன்று முதல் பேருந்து போக்குவரத்து இடம்பெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. இன்று நள்ளிரவு முதல் மேல் மாகாணம் முழுவதும் தனிமைப்படுத்தல் ஊடக சட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. இவ்வாறான பின்னணியில் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பேருந்துகளை போக்குவரத்தில் ஈடுபடுவது சிரமமானது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறிப்பாக கடுவள மற்றும் கடவத்த ஆகிய அதிவேக நெடுஞ்சாலை நுழைவாயில்கள் ஊரடங்கு சட்டம் காரணமாக மூடப்பட்டிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊரடங்கு சட்டம் குறித்த அறிவிப்புகளின் பின் பேருந்து போக்குவரத்து குறித்து அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முடக்கப்படும் அபாயத்தில் இலங்கை, அமைதி பூங்காவான தலைநகர். இலங்கையில் தற்போது கொரோனா வைரஸ் அசுர வேகத்தில் பரவி வருகின்ற நிலையில் மேல் மாகாணம் முழுவதும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. கொரோனா வைரஸ் பரவும் வேகம் அதிகரித்துள்ள நிலையில் நாடளாவிய ரீதியில் பல பிரதேசங்கள் முடக்க நிலையில் உள்ளன. நாளுக்கு நாள் அதிகரித்து செல்லும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 9000 கடந்துள்ளதோடு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20 அண்மித்துள்ளது. இலங்கையில் கடந்த மார்ச் மாதம் கொரோனா வைரஸ் பரவ ஆரம்பித்த நிலையில் ஆகஸ்ட் மாதம் அளவில் அந்த தொற்று கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த அக்டோபர் 4ஆம் தேதி மேல் மாகாணத்தில் கம்பகா மாவட்டம் மினுவாங்கொட பிரதேசத்தில் அமைந்துள்ள ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றும் பெண் ஒருவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டதுடன் அவரது மகளுக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டது.
சுகாதார பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பிரதேசத்தின் பல போலீஸ் பிரிவுகளுக்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் மினுவாங்கொட ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றியவர்கள், அவர்களுடன் தொடர்பை பேணியவர்கள் என பலருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதன் அடுத்த கட்டமாக குறித்த தொழிற்சாலையில் பணியாற்றியவர்கள், அவர்களுடன் தொடர்புகளை பேணியவர்கள் என நாட்டில் ஆங்காங்கே ஒரு சில பிரதேசங்களில் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். அதையடுத்து கம்பகா மாவட்டத்தில் உள்ள 12 போலீஸ் பிரிவுகளும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருந்ததுடன் குறித்த தொழிற்சாலையில் பணியாற்றியவர்கள், விடுமுறையில் சென்றவர்கள், அவர்களுடன் தொடர்புகளை பேணியவர்கள், அவர்கள் பயன்படுத்திய பொது போக்குவரத்து என தேடுதல் வேட்டை ஆரம்பமானது. போலீசார் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் என சுகாதாரத்துறையினர் அவர்களை தனிமைப்படுத்தலுக்கு அனுப்பி வைத்ததுடன் PCR பரிசோதனைகளையும் மேற்கொண்டிருந்தனர். மினுவாங்கொட கொரோனா தொற்று ஒரு கொத்தனியாக அடையாளம் காணப்பட்ட நிலையில் அடுத்ததாக பேலியகொட மீன் சந்தையில் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். பேலியகொட மீன் சந்தையில் பணியாற்றும் 49 பேருக்கு முதலில் கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்ட நிலையில் அடுத்தடுத்த நாட்களில் அந்த எண்ணிக்கை அதிகமானது. அதன் பின்னர் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர். அதன் தொடர்ச்சியாக பேலியகொட மீன் சந்தையுடன் தொடர்புடைய பலர் தற்போது வரை கொரோனா தொற்றாளியாக அடையாளம் காணப்பட்டு வருவதுடன் நாட்டில் அனைத்து பிரதேசங்களிலும் அது பரவலடைந்துள்ளது. பேலியகொட கொரோனா கொத்தனியின் பரவல் தலைநகர் கொழும்பை மாத்திரமின்றி மலையகம் உள்ளிட்ட பல பிரதேசங்களிலும் தொற்றாளர்களை உருவாக்கியுள்ளது. அதையடுத்து தொடர்ந்தும் கொழும்பில் சில பகுதிகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. கொழும்பு கோட்டை, புறக்கோட்டை, கொட்டாஞ்சேனை, மருதானை, மட்டக்குழி, ஆட்டுப்பட்டி தெருகென பல போலீஸ் பிரிவுகளில் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டது. இது மாத்திரமின்றி கொழும்பை அண்மித்த மொரட்டுவை, பாணந்துறை மற்றும் ஹோமாகம உள்ளிட்ட 3 பிரதேசங்களும் முடக்கப்பட்டன. இந்நிலையில் இன்றைய தினம் முதல் எதிர்வரும் 2ஆம் திகதி வரை மேல் மாகாணம் முழுமையாக முடக்கப்பட உள்ளது. கொழும்பில் இதுவரை சுமார் 30 சுகாதார வைத்திய அதிகாரிகள் அல்லது போலீஸ் பிரிவுகளில் குறைந்தது ஒருவரேனும் கொரோனா தொற்றாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். கொழும்பிலிருந்து செல்லும் பொது போக்குவரத்துகள் அனைத்தும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதோடு கொழும்பில் இயங்கும் பெரும்பாலான அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. சில நிறுவனங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட சேவைகள் இடம்பெறுகின்றன. 3 நாட்களுக்கு மேல் மாகாணம் முழுமையாக முடக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக இன்று காலை முதல் முண்டியெடுத்துக் கொண்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது. மேல் மாகாணத்தின் முடக்கத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளதோடு இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. தினக்கூலிகளாக இருக்கும் பலரது அன்றாட வருமானம் பாதிக்கப்பட்டுள்ளதோடு வர்த்தக நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் தனியார் மற்றும் வாடகை வாகனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எப்போதும் பரபரப்பாக இருக்கும் தலைநகர் இன்று அமைதி பூங்காவாக காட்சியளிக்கின்றது. ஆங்காங்கே ஒரு சில வாகனங்கள் பாதுகாப்பு தரப்பினரை தவிர வேறு எவரையும் காண முடியவில்லை. இது நாட்டை முழுமையாக முடக்குவதற்கான ஆரம்பமே என்கின்றனர் மக்கள். மத வழிபாடுகள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள விசேட அறிவித்தல். மத வழிபாடுகள் தொடர்பில் சுகாதார பிரிவினர் விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கின்றனர். நாட்டில் மத வழிபாட்டு நிகழ்வுகளில் பங்கேற்கும் உச்சபட்ச பக்தர்களின் எண்ணிக்கை 50ஆக பேணப்பட வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. நாளைய தினம் பௌர்ணமி தினம் என்பதால் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் எந்தவொரு நிகழ்வு நடத்துவதற்கும் அனுமதி வழங்கப்படாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல இன்று நள்ளிரவு முதல் எதிர்வரும் திங்கட்கிழமை அதிகாலை வரை மேல் மாகாணம் முழுவதும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்படவுள்ளது. அந்த நிலையில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் சுகாதார சட்டத்திட்டங்களை கடுமையாக பின்பற்ற வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி செயற்படுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. உடன் தெரியப்படுத்தவும் யாழ் குடாநாட்டு மக்களுக்கு விசேட அறிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்கள் பேலியகொட மீன் சந்தையிலிருந்து வந்ததன் பின்னர் அவர்கள் பயணித்த இடங்கள் சுகாதார பிரிவால் வெளியிடப்பட்டுள்ளது. இதனை பருத்தித்துறை, மயிலிட்டி, கீரிமலை வழித்தட பயணிகள் கவனத்தில் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த வழித்தடத்தில் பயணித்தவர்கள் மற்றும் அந்தந்த இடங்களுக்கு சென்றவர்கள் உடனடியாக உங்கள் பகுதி சுகாதார பரிசோதகரிடம் தகவலை உடன் தெரியப்படுத்துமாறும் தெரிவித்துள்ளனர். 61/10/2020 பருத்தித்துறை ஜெயாஸ் தையலகம் மத்திய சந்தை தொகுதி மற்றும் பருத்தித்துறை பஸ் நிலைய பகுதிக்கும் இவர் சென்றிருக்கின்றார். 10ஆம் மாதம் 22ஆம் தேதி பருத்தித்துறை ஜெயாஸ் ரெக்ஸுக்கும் இவர் சென்றிருக்கின்றார். 23ஆம் தேதி பலாலி வடக்கு அந்நியபுரத்துக்கும் ஞானப்பிரகாசம் ஞானமணி என்பவருடைய இறுதிக்கிருகை நிகழ்வுக்கும் இவர் பங்கேற்றிருக்கின்றார்.
22ஆம் தேதி பருத்தித்துறை கீரிமலை பேருந்தில் மாலை 3:30 மணிக்கு பொலிகண்டியிலிருந்து பலாலிக்கு சென்றிருக்கின்றார். 24ஆம் தேதி கீரிமலையிலிருந்து பருத்தித்துறை பேருந்தில் பலாலியிலிருந்து பொலிகண்டி பகுதிக்கு சென்றிருக்கின்றார்.